Alimala.com வியூவர்ஸுக்கு வணக்கம். பரதேசி மார்ச் 15th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல படம். என்னோட கேரக்டர் நேம் இதில் வந்து மரகதம். அவங்க ஒரு டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அவங்க கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கிறவங்க, ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடந்துக்கிறாங்க மற்றவங்க முன்னாடி. கங்காணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் கூடலாம் எப்படி அவங்க வந்து எமோட் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள்லாம் இப்படிதான் என்னோட கேரக்டர் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து சில ட்ரைனிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதாவது நாங்கள் ஷூட்டிங்க்கு வந்து 3 நாள் முன்னாடி போய் அங்கே வந்து 3 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே ப்ரொஃபஷனலாக வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை வச்சு எப்படி அந்த இலை பறிக்கிறது. அண்ட் இலை பறிக்கிறதுனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஃபாஸ்ட்டாக பறிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து இத்தனை பாஸ்கெட் பறிக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அதை ஃபாஸ்ட்டாக பறிக்கணும். அண்ட் எல்லா இலைகளும் பறிக்கக்கூடாது. கொழுந்து வந்து பறிச்சுட்டாக்கா அந்த முத்தின இலை வந்து டீக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்த்து பறிக்கணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இலை பறிக்கிற மாதிரி. அண்ட் அந்த ஒர்க்கர்ஸோட 2 பேரையும் நிற்க வச்சு சார் பார்த்தாரு. சரி 2 பேரும் ஒரே மாதிரி பறிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் போனாங்க. அந்த இலை பறிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராக்டிக்கலா எனக்கு அந்த மைண்ட் ஃப்ரீனஸ் வந்துருச்சு. என்னன்னா ஃபுல்லா பிகினிங்லேருந்து மாண்டேஜஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சாரு. சாங்கோட நடக்கிறது, பார்க்கறது, திரும்புறது, ஹெவியா சீன்ஸ் எல்லாம் கொடுக்கல. சாங்கோட மாண்டேஜஸ்லாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரீனஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இழைச்சி வேணும், கொஞ்சம் பாடியெலாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஜூஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த ட்ரை ஃபீல் வேணும் ஃபேஸில் அப்படின்னு சொன்னார் சார். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருந்தேன். அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு நல்லா இழைச்சு என்ன பண்ற அந்த கிளைமேக்ஸுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4 to 6 days தான் இருந்தது. அதுக்குள்ளேயும் நான் வந்து அதை பண்ணணும். ஸோ கிராஷ் டயட் அப்படியே லிக்விட்ல இறங்கினேன். லிக்விட்ல இருந்து அப்படியே தின்னாகி அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் சேலஞ்சிங்காக இருந்ததும் அதுதான் கூட சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸ்க்ரீனில். என்ன அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு சிங்க் வந்திருக்கு. அண்ட் யூனோ அந்த வேலை பார்க்குற பொண்ணு எப்படி இருப்பாங்களோ ஒரு விஷயங்களும் சொல்லி கொடுத்தாரு சார். நான் எந்த ஹோம்ஒர்க்ஸும் முன்னாடிலாம் பண்ணலை இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த கேரக்டர் என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு இந்த மாதிரி டீ எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அப்படின்றது மட்டும் ஐ கேன் யூனோ ப்ரெடிக்ட். பட் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஃபுல் நரேஷன் கொடுத்தாரு சார். நரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஓகே என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்றது எனக்கு ஓரளவு தெரிய வந்தது. அண்ட் இது நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். அண்ட் அந்த நாவல் படிக்க வேணாம், நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட கேரக்டரைசேஷன் நான் பண்ண விஷயங்கள் எல்லாம். கோஸ்டார்ஸ் அதர்வா வேதிகா பண்ணியிருக்காங்க, கங்காணியா ஜெரி சார் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னும் 2 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, கார்த்திக், ரித்விகா. அவங்களோட போர்ஷன்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதர்வா ரொம்ப இன்டென்ஸான ஆக்டர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. அவரோட கேரக்டர் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் பண்ணும்போது அந்த ஒரு யூனோ அந்த கேரக்டருக்குள்ளே தான் இருப்பார். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வச்சுக்க மாட்டாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்றதை விட யூனோ பாலா சார் வந்து ஒரு டேக்குமே நல்லா இருந்தாதான் ஓகே பண்ணுவாங்க. ஸோ யூனோ அவர் சொன்னதை அப்படியே பண்ணிட்டாக்கா ஹில் பி ஹாப்பி. பாலா சார் எக்ஸ்ட்ராவா இப்படி பண்ணணும், இல்லை கம்மியா பண்ண வேண்டியதில்லை, அதிகமாக பண்ணோம்னாக்கா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எனக்கு காஸ்டியூம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா தினம் அங்கே டீ எஸ்டேட்டில் உழைக்கிறவங்க டே அண்ட் நைட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட கண்ணு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கணும், அந்த ஒரு ரெட்னஸ் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் சீடெல்லாம் போட்டுக்கிட்டோம்.
ஸோ அந்த சீடு போட்டாக்கா ஹோல் டே வந்து அந்த கண்ணு வந்து ரெட்டிஷா இருக்கும். ஸோ அது எல்லாமே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் பார்த்து ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ சும்மா அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கிறவங்க அவங்க கூட ஏதோ ஒன்று பண்ணும்போது ஒரு இனோவேட்டிவா அது அவன் என்ன பண்ணுவான் அந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அந்த பிளேசிங் கேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க சார். அண்ட் வேதிகாக்கும் எனக்கும் எந்த காம்பினேஷன் ஷாட்ஸும் இல்லை, அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பப்ளி. ஸோ ஷீ டன் அ வெரி குட் ஜாப். ஜெரி சார் கங்காணி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாரு பாலா சார். ஏன்னா அவரோட படம் அண்ட் இந்த மாதிரி படம் கிடைக்கிறது எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு கனவா தான் இருக்கும். ஸோ எவ்ரிபடி டிட் தேர் பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் அதர்வாவோட பாட்டியா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலா டப்பிங் பண்ணும்போது சார் வந்து எனக்கு தெரியாது, அவங்களோட எனக்கு காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாம் இல்லை. அண்ட் டப்பிங் பண்ணும்போது அவங்களும் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டி. ஷி டசன்ட் நோ எனிதிங், சினிமா ஆக்டிங் கேமரா எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஒரு நேச்சுரலா தத்ரூபமா அவங்க நடிச்சிருக்காங்க. நிஜமாவே யார வேணா நடிக்க வைக்கலாம் அப்படின்றது பாலா சார் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கு அந்த கேரக்டருக்கு அந்த பாட்டி பண்ணியிருக்கிறது. ஸோ அவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட கேரக்டர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவரோட மியூசிக் நான் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பாக்டா இருக்கும். ஒவ்வொரு அந்த சீன்ஸுக்கு அவ்வளோ ஆப்டா கொடுப்பாரு. அண்ட் இன் ஹிஸ் ஏஜ், அவரோட ஏஜுக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு அவர் மியூசிக் பண்றது இட்ஸ் நிஜமாவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் தான். அண்ட் அவர் இது வரைக்கும் எவ்ரிபடி நோ எந்த அளவுக்கு அவர் பாடல்கள்லாம் எழுதுவார். அண்ட் பரதேசியில விஷுவல் பார்த்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இன்னும் அது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாரு. ஸோ ஒவ்வொரு எமோஷன்ஸும் பிளேஸ் ஆகி அது மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு அந்த 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 மேஜிக் எப்போ மியூசிக் சேரும் போது அந்த மேஜிக் கிரியேட் ஆகும். அவ்வளோ அழகா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு சாங்ஸ்லயும் ஒரு சீன்ஸ்லயும் கரெக்டா எப்படி அதை எமோட் பண்ண இடத்துல அந்த ஒரு அந்த ஒரு சிலிர்ப்பு வரணும், அந்த எமோஷன் ஃபீல் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல அவ்வளோ பிளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நான் இவ்வளோதெல்லாம் சொல்றதை விட நீங்க யூ ஷுட் see the film. அப்பதான் யூ வில் கெட் தட் அந்த ஃபுல் இம்பாக்ட். ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாரும் ஒரு டீம் எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். கேமராமேன் சார், ஷெரியன் சார் பத்தி. செழியன் சார் வந்து அதாவது இந்த டீ எஸ்டேட்ல இருக்கட்டும், இல்ல அந்த தேயிலை தோட்டம் அண்ட் அந்த ட்ரை ஏரியாஸை காட்டுறதா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயும் அது மிஸ் ஆகாம சொல்ற வேண்டிய விஷயத்த டெஃபினட்டா கேமராமேன் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம கண்டிப்பா வரவே வராது. ஸோ அவ்வளோ என்னெல்லாம் பாலா சார் எப்படிலாம் கொண்டு வரணும், இப்படிதான் இந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அவருக்கு கன்வே பண்ணி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம்ஸை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். நான் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே அவ்வளோ ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. நாங்க பார்த்தது வேற, ஸ்கிரீன்ல பாக்குறது வேற. அவங்களோட ஃப்ரேமிங்ஸ் அந்த அந்த அதுக்கேத்த மாதிரி இட்ஸ் வெரி நைஸ். படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. கரெக்டான எமோஷன்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் கேமராமேன் அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எப்படிலாம் நம்ம சீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம இது அளவுக்கு போகலாம், இந்த எஜஸ் வரைக்கும் நிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நடக்கிறது, பேசுறது எல்லாமே டெஃபினட்டா அவரோட ஹெல்ப்பும் எனக்கு நிறைய கிடைச்சது. தேங்க்யூ செழியன் சார். அண்ட் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்த், கிஷோர் ஆடுகளம்க்கு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஹீஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர். பாலச்சந்தர் சார் அவரை பத்தி சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு செட்குள்ள போனதுன்னு நான் செட்டுன்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் அது நிஜமாவே ஒரு ரியலான ஹட்டு கேட்டு அதை ஷூட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. பல மாசங்களுக்கு முன்னாடியே போய் அந்த ஹட்ஸ் எல்லாம் போட்டு அதை இன்னும் பழமைப்படுத்தி எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட புதுசா இருக்காது, எல்லாமே பழசா யூஸ் பண்ணதா இருக்கும்.
ஸோ அவ்வளோ ஒரு எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்தது. பாலா சார் இதெல்லாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்கா எதிர்பார்த்தாலும் அவரு அவ்வளோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஸோ அவரோட எஃபோர்ட்டும் அதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் கிஷோர் எடிட்டர், படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் அவர் கையில தான், அவரோட ஒர்க்ல இருக்கு டெஃபினட்டா. ஸோ அதை ஃபுல்ஃபில்மெண்டா கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் இன்னும் ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கல. ஐ ஷுட் சி த ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சதீஷ் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் டெஃபினட்டா நான் கேள்விப்பட்டேன் அவர் மிகப்பெரிய பாலா சாரோட ஃபேன் அப்படின்னு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துக்கிறாரு. ஸோ பரதேசி ரிலீஸ் பண்றதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் இவ்வளோ நேரம் பரதேசியை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பின்னாடி எவ்வளோ வேலைகள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த தெரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இது மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிறைய விஷயங்கள் பரதேசி படத்தை பற்றி மேக்கிங் அந்த விஷயங்கள்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பரதேசி 15th ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல படம், எல்லாரும் போய் பாருங்க.